ஹே கைஸ், நான் தான் உங்கள் ஹவாக் மொபைல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னா ஒரு மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ M2 PRO. அந்த மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங் அந்த ஒரு சின்ன குட்டி ஒரு ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். जब मेरे साथ थी वो मेरी खास थी वो मेरी शूटर मेरा नशा मेरी घास थी वो ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வாங்கியிருக்க ரீட்டைல் யூனிட் போக்கோ M2 PRO. ஒரு பாக்ஸ் மேலே என்ன டாப்பில் கொடுத்துருக்காங்கன்னா போக்கோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் M2 PROன்னு சொல்லிட்டு அந்த மாடல் நேம் போட்டிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் போட்டிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா போக்கோ M2 PROன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தனால போக்கோ M2 PROன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நான் பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா போக்கோ M2 PROனுக்கு குவால்காம் SNAPDRAGON 720G அதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட SNAPDRAGON 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்கதா சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 6.67 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சரியான ஒரு டிஸ்பிளே தான். அது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ஹைலைட்லாம் நம்ம பார்த்தோன்னா நிறையா இருக்குது. நம்ம நேவிகேஷன், சேட்டிலைட், கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே இந்த 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபஸ்ட் கேமரா பிரைமரி கேமரா எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 48MP AA குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பஞ்சுவல் டிஸ்பிளேல ஒரு 16MP மெகாபிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 48MP பிரைமரி கேமரா. செகண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8MP செகண்டரி கேமரா. தேர்டு 5MP. ஃபோர்த் ஒரு 2MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஹை ரிசொல்யூஷன் பிரைமரி கேமரா 48MP. அதான் 8MP அல்ட்ரா வைடு, 5MP மேக்ரோ, 2MPயில் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா ஃப்ளாஷ் ப்ரூஃப் நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சும்மா நம்ம தண்ணி தெளிச்சா வாட்டர் ட்ராப் பட்டால் எதுவும் ஆகாது. மழை பெஞ்சாலும் எதுவும் மழை ட்ராப் பட்டால் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி சொல்லுவாங்க. வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதில் UFS ஸ்டோரேஜ் 2.1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வேரியண்ட் இது என்ன வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஷேட்ஸ் ஆஃப் பிளாக் கலர் 4GB 64GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். முதல்ல இந்த ஸ்டிக்கர்லாம் பிரிப்போம். பிரிச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பொறுமையாக பார்ப்போம். ஓகே, பிச்சாச்சு. ஓகே, இந்த ஸ்டிக்கரை பிரிக்கலாம். ரொம்ப டைட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, 2 ஸ்டிக்கரையும் இப்போ பிரிச்சாச்சு. அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, அப்படியே இப்போ நம்ம மெதுவாக டப்பா மேலே தூக்கலாம். பார்த்தோன்னா ஸ்மூத்தாக வருது. பார்த்தோன்னா ஒரு எல்லோ கலர் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த எல்லோ கலரு அதை எடுக்கலாம். எடுத்துகிட்டு பிரிக்கலாம். இந்த ஒருக்கு பிரிச்சோன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. பார்த்தோன்னா நல்லா தெரியும். நல்லா ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது அப்படியே திறந்தா ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. TPU கேஸை திறந்து பார்ப்போம். ஓகே, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தா யூசர் கைடு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, தெரியாதவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் அவசியம் இல்லை நம்மளுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, சூப்பரான நல்லா வளையுது. நல்லாயிருக்கு. மேலே கீழே எல்லாத்துக்குமே சூப்பராக தான் இருக்குது. கேமராக்காக நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குது. கேஸ் நல்லா தான் இருக்குது. நல்லா இந்த தடவை நல்லா பண்ணியிருக்காங்க போக்கோ. ஓகே, நம்ம ஹேண்ட்செட் எடுப்போம் மொபைலை. நம்மளோட போக்கோ M2 PRO ஃபோன் இது தான். இது அப்படியே கொஞ்சம் விவரமாக இருப்போம். இப்போ திறக்க வேணாம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அட்டமாக தந்துருக்காங்க. அது எதுக்கு தந்துருக்கானே தெரில. ஓகே, அதை எடுத்து நம்ம இப்போ ஓரமாக வைப்போம்.
ஓகே வச்சாச்சு. உள்ள பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி வந்து தரல. ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் சொல்லிட்டு வந்து தரல. டைப் சி கேபிள் அது சூப்பராகவே இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ரியல்மிலாம் எடுத்துக்கினா வந்து எல்லோ கலரில் இருக்கும். இப்போது வந்து ஒரு ரெட் கலர் ஃபினிஷ், ஒரு ரெட்டு இன்னும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இங்கே ஜூம் பண்ணுறேன், க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. ஓகே ஓகே இந்த கேபிள்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த சார்ஜர் எடுப்போம். 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்ப்போம். இதுக்கு பேர்லாம் இருக்கல, ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே எடுப்போம். டைட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க, அதான் சொல்லணும். நல்லா பெருசாக வெயிட்டாக இருக்குது சார்ஜரே. பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இதில் வந்து அவ்வளோவா மென்ஷன் பண்ணல. மேலே ஒரு ஸ்டிக்கர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இருங்க ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே அதில் பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர்னு சொல்லிட்டு மாடல் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இன்புட் வந்து 100 to 120 வாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நிறையா போட்டிருக்காங்க. சரி நம்ம வந்து இப்போ வந்து மொபைலோட ரிவ்யூவை தான் நம்ம பார்க்கணும். மொபைல் அன்பாக்சிங் வந்து பார்த்தாச்சு. மொபைல் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே நம்ம மொபைல் எடுத்து பார்ப்போம். முதல்ல இது எல்லாத்துக்கும் ஓரமாக வைப்போம். ஓகே எல்லாத்துக்கும் ஓரமாக வச்சாச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து மொபைலை வந்து பிரித்து பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே பொறுமையாக ஃபோன் எடுத்து வெளியே வைக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனு வேறு லெவலில் இருக்குது. ஃபோனு செம்மையாக இருக்குது. இது வந்து அப்படியே ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேலாம் சூப்பராக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க போக்கோவில். பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் வெளியே வந்துருக்கு, பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு. டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸ் கேன்சல் மைக்கும் ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா வந்து சிம்மு ட்ரே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து டைப் சிக்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு மைக்ரோஃபோனு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா வந்து வால்யூம் ராக்கர் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து லாக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் ஒர்க் ஆகும், அது ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டிக்கர் எடுப்போம். ஒரு கேமரா வந்து பார்ப்போம். ஸ்டிக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோன்னா வந்து ப்ரைமரி கேமரா வந்து செகண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து திங்க் வைட் ஆங்கிள் லென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து ப்ரைமரி கேமரா. அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ, அடுத்தது வந்து டெப்த் சென்சாருக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கீழே வந்து சின்னதாக வந்து ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம இப்போ வந்து ஸ்டிக்கரை எடுப்போம். ஓகே எச்சாச்சு, ஈஸியாக வந்துச்சு. இந்த ஃபோனை வந்து நாங்கள் ஏற்கனவே ஆன் பண்ணி பார்த்தாச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பாருங்கள் நீங்களே. ஓகே ஆன் பண்ணுவோம். ஓகே ஃபோனை வந்து பூட் பண்ணலாம். ஓகே போக்கோன்னு சொல்லிட்டு வந்து மேலே வந்துருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பை ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆண்ட்ராய்டு லோகோவோட வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபோன் வந்து யூஸ் பண்ண வந்து வெயிட் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக, ஏன்னா வந்து பெரிய டிஸ்பிளே ஃபோன் 5000 mAh பேட்டரி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஓகே இது ஆன் ஆகட்டும், நம்ம ஓரமாக வைப்போம். ஓகே ஃபோன் வந்து பூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி ஃபோன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும்ல, பார்க்கலாம். ஓகே ஸ்வைப் அப் பண்ண ஸ்வைப் அப் பண்ணலாம். ஓகே பார்த்து வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே கலர் அப்படியே ஸ்வைப் பண்ணால் வந்து இது வந்து நோட்டிஃபிகேஷன் டாகல்ஸ்க்கு வந்து இருக்குது. அப்புறம் பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃபோனு. அப்படியே கொஞ்சம் ஒரு வெளிச்சத்தில் நம்ம இப்போ வந்து வெளியே தான் அவுடோரில் தான் வச்சு நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. அப்போயே வந்து சூப்பராக தான் இருக்குது. அந்த பஞ்சோல் டிஸ்பிளே வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீனாக தெரியாமல் அது ஒன்றும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. கேமரா பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கேமரா இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா மாற்றுறது இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் மாற்றுறதுக்கெலாம். நல்லா இருக்குது, செம்ம கிளாரிட்டியாக இருக்குது 48 MPலாம். ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல. வேணான்னா நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து எப்பவும் போல் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கேம் அன்இன்ஸ்டால் பண்ணுற பாருங்க. ஓகே அதை வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் வந்து ஒரு ட்ராயர் வந்து கொடுத்துருக்காங்க, ஆப் ட்ராயர். ஓகே அது வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, வேறு லெவலில் தான் இருக்குதுன்னு சொல்லணும். யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே சூப்பராக இருக்குது. இந்த ஆப் ட்ராயர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஸ்வைப் பண்ண ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. சரி நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு வெர்ஷன்லாம் பார்ப்போம். ஓகே அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து போக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Poco M2 PRO MIUI 11 வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 10 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10 பை. ஓகே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே ஆண்ட்ராய்டு 10 தானே. ஓகே அது வந்து MIUI 11 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு வந்து 12 அப்டேட்டும் வந்து கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம வெளியே வரலாம். ஓகே இப்போ வந்து நம்ம செக்யூரிட்டி வந்து செட் பண்ணலாம். செக்யூரிட்டி எங்கே அது இருக்குது, பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். இவ்வளோ போய்ட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து பேட்டர்ன் லாக் வந்து சூஸ் பண்ணலாம்.
ஓகே பார்த்தோன்னா நான் வந்து எஸ்என் தலையில் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்போ செட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஓகே ஸ்பீடாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நான் ஸ்பீடாக பண்ணுறேன். கை கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ஈரமாக இருந்தது, லைட்டாக வந்து ஸ்வெட்டாக இருந்தது. ஸோ வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டேன். ஓகே வைப்ரேட் வந்து நல்லா வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான ரிவ்யூ வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி அதை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் அதை பற்றிலாம் பேச முடியும். ஸோ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இன்னமும் நான் சொல்லியிருந்தா இருக்கேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து 100 வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. பாருங்கள் வந்து ஓ சூப்பர், செம்ம வந்து ஸ்பீடாக வந்து ஆகுது ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து. ஆனால் இந்த சவுண்டு தான் வந்து முன்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக கேட்குற மாதிரி இருக்குது. நான் இருங்க மைக் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து கேட்குது, பாருங்கள் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து முன்னாடியே கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அது வந்து நிறைய யூடியூபர்ஸும் சொல்லியிருக்காங்க, நிறையா வந்து முன்னாடி கேட்குறேன். ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன வந்து ரிவ்யூ மாதிரி குட்டியாக பார்த்துருப்போம். ஓகே இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ண சொல்லி வந்து இந்த ஃபோன் வந்து சூப்பராக வேறு லெவல். நான் இன்னும் கொஞ்சம் வந்து டெஸ்ட் பண்ணேன். நேற்று தான் வந்து இந்த ஃபோன் வந்து வந்துச்சு, உடனே வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோ வேணா வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். Poco M2 PRO.